பிரத்யங்கரா நேரம். ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தை நோக்கி நாம போகும்போது நிறைய தடங்கல்கள் வரும். அந்த தடைகளை எல்லாத்தையும் தாண்டி போனாதான் வெற்றி கிடைக்கும். அந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய லட்சியத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கு அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியோட அருள் இருந்தா கட்டாயம் நடக்குங்க. அப்படிப்பட்ட அன்னையோட அருள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், பூஜைகள் செய்யணும்னு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில சொல்லிட்டு வராரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு பெரிய விஜயம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. நிறைய வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்க இருக்கிற அடியார்கள், அதாச்சும் அங்க இருக்கிற அடியார்களுக்கு எல்லாமே ரொம்ப நாளா நீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய காத்திருப்பு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல பயனாவே முடிஞ்சிருக்கு. உங்களுடைய விஜயம் கட்டாயம் அருமையா அமைஞ்சிருக்கும். அந்த விஜயத்தை பத்தி நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது ஒவ்வொரு நாட்டிலையுமே அப்படி ஒரு அன்பான வரவேற்பு. அதாவது அம்பாளை நம்ம என்னென்ன முறையில நம்ம பூஜை செய்யணும்ன்ற முறைகள் அனைத்தையுமே ரொம்ப எளிமையாக அங்கே போய் சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேரடியாக சொல்லும்போது எல்லாமே அன்பாக புரிஞ்சுது. அந்த புரிஞ்சதை வைத்துக்கொண்டு அவங்க பூஜை செய்ய ஆரம்பித்து உடனே பலன் கிடைச்சிருக்குன்னு எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்பில் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பூஜை முறைகளும் அங்கே எங்கெங்கே என்னென்ன செஞ்சுன்றதை ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். அதில் படங்களோடு போய் பார்க்கலாம். லண்டனில் என்ன பண்ணியிருந்தோம், அதே மாதிரி ஃப்ரான்ஸில் என்ன பண்ணியிருந்தோம், ஜெர்மனியில் என்ன பண்ணியிருந்தோம், சுவிட்சர்லாண்டில் என்ன பண்ணியிருந்தோம். லண்டனில் முக்கியமான இடத்துல பூஜை செய்து அதை அந்த ஃபோட்டோவெல்லாம் வெளியிடலை. ஏன்னா ஒருத்தர் வீட்டில் தனியாக செய்யப்பட்ட பூஜை, அதை வெளியிட முடியாது. கூட்டு பிரார்த்தனையாக எந்த நாட்டிலலாம் ராகுகால பூஜை செஞ்சனோ அதெல்லாம் வெளியிட்டிருக்கோம். இப்போ உங்கள் வீட்டில் தனிப்பட்ட முறையில் பூஜை செய்கிறத போய் நான் ஃபோட்டோ எடுத்து பப்ளிக் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக பூஜைகள் செய்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வரக்கூடிய அடியார்கள் அத்தனை பேருக்குமே உணவளித்தாங்க. அதை நான் தமிழ்நாட்டிலேயே பார்க்க முடியாது. அந்த ஒரு அற்புதம் அந்த நாட்டில் மட்டும்தான் பார்த்தேன். அது ஃப்ரான்ஸ். சுவிட்சர்லாண்ட்லேயும் பண்ணாங்க. ஆனால் எல்லாருக்கும் உணவளித்த ஒரே நாட்டில் அந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில். அந்த அடியார்கள் நல்லா இருக்கணும், அந்த எண்ணங்கள் வரவங்கள் எல்லாம் எல்லாருக்கும் அந்த பிரத்யங்கரா அடியார்கள் வர அத்தனை பேரையுமே அன்பாக கவனித்து அனுப்பிச்ச குடும்பம் என்றைக்கும் நல்லா இருக்கணும்னு உங்கள் முன்னாடி கேட்டுக்கிறேன். அது எல்லாருக்கும் அந்த எண்ணம் வராது. குடும்பம் மட்டும் கிடையாது, அவங்க கூட இருக்கிற அடியார்கள், நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. அது ஒரு அந்த மாதிரி ஒரு அன்பையும் உறவையும் அங்கே தான் நான் சந்தித்தேன். இது மாதிரி ஒவ்வொரு நாட்டில் போகும்போது ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நேரம் டிஃப்ரென்ஸ். இப்போ கூட நான் இன்னும் அந்த டயர்ட்னஸ் போகவே இல்லை. ஆனால் அதில் போன வாரம் வெள்ளிக்கிழமை தான் வந்தேன் இந்த நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு. வந்த உடனே அம்பாளை போய் வந்த உடனே வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அம்பாளுக்கு பூஜை செய்து 10-12 ராவு காலத்தில் நம்ம பீடத்தில் போய் நின்னாச்சு. அவளுக்கு ஒரு பூவை போட்டு பூஜை தீபாராதனை பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை. அன்று இரவு விசேஷ பூஜைகள் செய்து அடுத்து நம்ம சனிக்கிழமை காலையில் நம்மளுடைய அம்பாள் டி நகரில் இருப்பா பார்த்தீங்களா அலுவலகத்தில், அவளுக்கு ஒரு பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் நிம்மதியான. எங்கே இருந்தாலும் அந்த நாட்டில் இருந்துக்கிட்டேன் ஃபேஸ்புக் அந்த வாட்ஸ்அப் இருக்கும் பார்த்தீங்களா, வாட்ஸ்அப் மூலியமாக அவளை ஆன்லைனில் காட்ட சொல்லி அப்படியே பூஜை. அங்கே இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற அம்பாளுக்கு பூஜை செஞ்சு மனசு வரவே இல்லை. மனசெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம போய் என்னென்ன செய்யணுமோ நம்ம போய் சொல்லும்போது ஒரு அம்மா வேண்டிக்கிட்டாங்க, ஜெர்மனியில் இருக்காங்க. அந்த அம்மா என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, நான் பாதகமலம் வாங்கணும் ஆனால் சாமி கையால் தான் வாங்கணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு ஜெர்மனிலேருந்து இந்தியா வர முடியாது, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க. ஆனால் அவங்க மதத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர். ஆனால் அவங்களுடைய பிரார்த்தனை கை கொடுத்துச்சு. நான் ஜெர்மனி வரேன்னு சொன்னோன்னே என் கையில் நேரில் வந்தாங்க. அவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சாமி நான் வேண்டிக்கிட்டேன், நான் ராகுகால பூஜை பண்ணும்போது இது நடக்கணும், இது நடந்தால் தான் அந்த சக்தி இருக்குன்னு நான் உணரணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. 3 மாதத்தில் இது நடந்திருக்கு. அது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது வேண்டுபோருக்கு வேண்டும் வரமெல்லாம் தருபவள் அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கரா. ஏதோ ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு என் கையால் நேரில் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நான் ஜெர்மனி போகிற எண்ணமே கிடையாது. சாமி நீங்கள் லண்டன் வரீங்களே ஃப்ரான்ஸ் வாங்க, சாமி நீங்கள் ஃப்ரான்ஸ் வரீங்களே பக்கத்தில் சுவிட்சர்லாந்து வாங்க, அப்படியே சுவிட்சர்லாந்து வரீங்களே ஜெர்மனி வாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அன்பாக கூப்பிட்ட பையனுக்காக தான் போனோமே தவிர அங்கே போய் என்ன செய்யணுமோ கூட்டு பிரார்த்தனைகள். எல்லா இடத்துலையுமே ராகுகால பூஜை முறைகள், ராகுகால பூஜை முறையால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட்டிருக்கு ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்கிட்டது. ஒரு வீட்டில் பூஜை முறையே ராத்திரி 1 மணி 1:30 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் உணவருந்து எல்லாரும் அதுக்கப்புறம் கிளம்பும் மணி என்ன ஆகும். आपने कभी ऑनलाइन होटल सर्च किया है तो आपको पता होगा कि एक ही होटल रूम के अलग अलग वेबसाइट पे कितने डिफरेंट प्राइसेस हैं।
Well, Trivago does the work for you and instantly compares more than 600,000 hotels from more than 200 different websites. तो अपना समय और पैसा दोनों बचाएं और Trivago पे मनचाहा होटल किफायती दाम में पाएं। Remember, Trivago दिखाएगा आपको अलग-अलग prices for the exact same room. Hotel Trivago. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா விடிஞ்சிரும். இவங்களுக்கெல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் போட்டு நான் இப்பதான் படுக்க போறேன்ற மெசேஜை போட்டு இன்னும் நல்லா இருங்க, இப்பதான் பூஜை முடிஞ்சது அப்படின்ற மெசேஜ் போடும். இங்க விடியும், அங்க நான் தூங்குவேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கி இருக்க முடியும் அந்த நாட்டுல. எதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறோம்னா அம்பாளின் புகழை நம்ம உலகமெங்கும் பரப்பணும். அந்த பரப்புறத்துல இந்த 4 நாடுகளுக்கு போய் செஞ்சது ஒரு பெரிய வெற்றி. அம்பாள் அதை கூடியே இருந்து நடத்தி காட்டினான். ஒவ்வொரு பூஜை முடியும் போதும் அங்க அமர்ந்திருக்கிற மக்கள் உணர்ந்தார்கள். நான் உட்கார்ந்து பூஜை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த புஷ்பத்தை தூக்கி போடுவான். ஒரு ஆள் இருந்து தூக்கி போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அது நடந்தது. அதை நடக்கும் போது அதை உணர்றாங்க பாருங்க, அதான் விஷயம். புரியுதா? கண்டிப்பா சுவாமி, உங்களுடைய விஜயம் வந்து கேட்கறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெய்சில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு நேரம் இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் சுவிஸ்ல இருந்து கமல ரோஹிணி அழைக்கிறேன். ஓகேமா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ரோஹிணி ரிஷப ராசி. ஓகே, வந்து சுவாமிகள் கிட்ட பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சுவாமிக்கு, நான் சுவிஸ்ல இருந்து கமல ரோஹிணி அழைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே சுவாமி. ஜெய் பிரத்யங்கரேம்மா, சொல்லுங்கம்மா. நான் பிரத்யங்கராத இந்த மகிமையை பகிர்ந்துக்க விரும்புறேன் சுவாமிஜி. கண்டிப்பா சொல்லுங்கம்மா. எனக்கு என்னடா சுவாமிஜி, நான் நல்ல கஷ்டத்துல இருந்தேன். அப்ப எனக்கு யூடியூப்ல எதிர்பாராம உங்களோட நிகழ்ச்சி போனது. சரிம்மா. அதை பார்த்து நான் பூசை செய்ய துவங்கினேன். சரிம்மா. கொஞ்ச நாள்லயே எனக்கு பலன் கிடைச்சிட்டது. சரிம்மா. எனது கணவருக்கு கொஞ்சம் உடம்பு இல்லாம டாக்டர்னா கைவிட்டுட்டினம். சரிம்மா. அதை சும்மா தேவையில்லாத மருந்துகளை கொடுத்து கொண்டிருந்தவர். சரிம்மா. நான் இந்த பூசை செய்ததால எனக்கு அவருக்கும் சீக்கிரமே குணமடைஞ்சிட்டார். சரிம்மா. அப்புறம் எனக்கு கனவில பாதகமலம் அம்மாவே தந்தா கொண்டு. சந்தோஷம். அத நான் வச்சு பூசை செய்ததுல எனக்கு இன்னும் பல இதுகள் கிடைச்சிருக்கு சுவாமிஜி. சரிம்மா சரிம்மா, சந்தோஷம். பாதகமலம் எப்ப வாங்குனீங்கம்மா நீங்க? பாதகமலம் போன நவம்பர் மாதம் இதண்டனான். எனக்கு தை மாதம் அப்படித்தான் பாதகமலம் எனக்கு கிடைச்சது. சரிம்மா. சுவாமி, அது கிடைச்ச அப்புறம் எனக்கு மகள் பிரெக்னன்ட் ஆயிருந்தவா. சரிம்மா. அதோட மகனுக்கும் ஒரு வேலை ஒன்று கிடைச்சிருந்தது. சரிம்மா. வீடும் எங்களுக்கு கொஞ்சம் இதா இருந்தது சுவாமிஜி. அதுவும் ஒரு மாதிரி அம்மா எங்களுக்கு வீடு எடுத்து தந்துட்டா. சரிம்மா. இன்னும் சொல்ல போனா கணக்கு எனக்கு மகிமைகள் இருக்கும், மற்றவர்களுக்கும் வழிபடணும்ன்றதுக்காக நான் இதோட முடிச்சுக்கொள்றேன். நல்லதுமா. சுவிஸ்ல வந்து உங்க வீட்டுல பூஜைகள் எல்லாம் செஞ்சோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கமல ரோகிணி எல்லாமே நீங்க அம்மனி என்ற வீட்டை தேடி வந்த மாதிரி இருந்தது சுவாமிஜி. நீங்கள் வந்தது உண்மையிலே எனக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பே நம்ம ஏற்படுத்திக்கல இல்லையா? சுவாமிஜி, கடைசி தருவாயில நீங்க கேட்டு அம்பாளுடைய உத்தரவின் பேர்ல நான் ஓடி வந்தாங்க. சரியா? அதுதான் பெரிய விஷயம். சரியா? ரொம்ப சந்தோஷமா. அதாவது இப்ப நீங்க பூஜை செய்ததுக்கு முன்னாடி ராவுகால பூஜை செய்து உங்களுடைய கணவருக்கு உடல்நிலை சரியாச்சு இல்லையா? அடுத்தது உங்கள் மகள் பிரெக்னன்ட் ஆயிருக்கா இல்லையா? அடுத்தது பாதகமலம் வச்சு உங்கள் மகனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. இதான் விஷயம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து சுவிஸ் நாட்டுல அம்பாளுடைய ராவுகால பூஜையை ஏற்கனவே பரப்பிக்கிட்டு வரீங்க, இன்னும் பரப்பிக்கிட்டு வாங்க. அதுதான் உங்களை இன்னும் நிறைய காப்பாற்றும். சரியா? இன்னும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் அனுகிரகத்தையும் பெற்று ராவுகால பூஜையினால் உங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கணும். இன்று நீங்க பேசியதின் பலனாக இதை பார்த்து ராவுகால பூஜை பாதகமல பூஜை யாரெல்லாம் செய்ய போறாங்களோ அந்த புண்ணியங்கள் உங்களை வந்து சேரட்டும். சரியா? நல்லதுமா. ஜெய் பிரத்யங்கரே. ரொம்ப நல்லதுமா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய மகிமைகளை வந்து நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் சுவாமி. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு வந்து ரொம்பவே உகந்த மாதமா இருக்கும். அப்படிப்பட்ட ஆடி மாதத்துல நம்ம ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடத்துல என்ன மாதிரியான விசேஷ பூஜைகள்லாம் இருக்கு? அதாவது ஆடி மாதம் என்றாலே ரொம்ப ரொம்ப விசேஷம் பெண் தெய்வத்துக்கு.
அந்த பெண் தெய்வத்துக்கு எல்லாருக்கும் தலைவி இவ ஒருத்தி தான். இந்த ஆடி மாதம் என்றாலே இவளுக்குத்தான் விசேஷம். என்கிட்ட வேற என்ன கேட்க முடியும்? இந்த ஆடி மாச விசேஷங்களை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பித்து முதல் வருகின்ற அமாவாசை. அமாவாசையில் சிறப்பு ஆடி அமாவாசை, மகாளி அமாவாசை, அதாவது புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. இது 3 அமாவாசைகள். 12 அமாவாசைகள், 3 அமாவாசை மிக மிக சிறப்பு. அதில் நமக்கு தமிழ் வருடப்பிறப்பு பிறந்து வருகின்ற முதல் அமாவாசை. இன்னும் சொல்ல போனால் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வருகின்ற முதல் அமாவாசை. இதில் பித்ருக்களுக்கு விசேஷம், பித்ருக்களுக்கு தர்ப்பணங்கள், அதெல்லாம் செய்யுங்க. ஆனால் எதை செய்தாலும் நீங்கள் பிரத்திங்கிரா இல்லாமல் எது செய்தாலும் பலன் அளிக்காது. திலஹோமம்னு ஒன்று செய்வாங்க அமாவாசையில், மகாலி அமாவாசை எல்லாத்துலேயும் செய்வோம். அதில் செய்யும்போது பிரத்திங்கிராவை கூப்பிடாம வர்ணிக்காம அந்த திலஹோமத்தை செய்ய முடியாது. அங்கே செய்கிறவங்க உங்களுக்கு சொல்கிறாங்களோ சொல்லலையோ தெரியாது, விளக்கம் சொல்லுவாங்க, காளின்னு சொல்லுவாங்க. அந்த காளி என்பவள் யார்? ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா, அதர்வன பத்ரகாளி. இந்த காளி என்பவள் தான் நம்மளை காலத்தை வென்று நம்மளை அந்த இடத்துல இருந்து கொண்டு போய் நமக்கு என்ன தேவையோ நம்ம கால நேரத்தை நமக்கு வெற்றியோட அமைச்சு கொடுக்குறாளாம். அப்போ அந்த வெற்றி எங்கேருந்து வருது? இவகிட்ட இருந்து வருது. அதனால இந்த ஆடி அமாவாசையில் மிக மிக சிறப்பான அமாவாசை பிரத்திங்கிரா ஹோமத்தை நம்ம பீடத்தில் நடத்தணும். அதுவும் முதல் ஞாயிற்றுக்கிழமை. மக்கள் எல்லாரும் சிறப்பாக பூஜை செய்ய வேண்டியது என்ன? இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாக ராகுகால பூஜை செய்யுங்க. யாருக்கெல்லாம் திருமணமாகலையோ நிச்சயமாக செவ்வாய்க்கிழமை செய்து கொண்டு வாங்க, நிச்சயமாக திருமணம் கைகூடும். நம்ம ராகுகால பூஜையில் அத்தனை நன்மைகள் இருக்கு, அதை சிறப்பாக செய்யுங்க. அதே போல ஆடி அமாவாசையில் பாத கமல பூஜை பண்ணி எல்லாருக்கும் வருகின்ற 30ஆம் தேதி கொடுக்குறேன். அந்த பயன்பாடுகளை நீங்க ஆடி அமாவாசையில் பதிவு செய்யணுன்றவங்க எல்லாம் எல்லாரும் நேரம் பத்தலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நாளைக்கு வரைக்கும் அந்த நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்குள்ள ஆனா சென்னை நம்மளுடைய ஆபீஸ்ல வந்து பதிவு பண்ணணும். இந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதகமலம் வாங்கணுங்கிற எண்ணம் வந்து நிகழ்ச்சியை பார்த்திருக்க நிறைய நேயர்களுக்கு வந்து வந்திருக்கும். அவங்களுக்கு வந்து பாதகமலம் பற்றிய தகவல்களை வந்து கொடுத்துட்டு வந்து கண்டிப்பா நேர்களே பாதகமலம் பற்றிய தகவல் இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம் அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஆடி அமாவாசை சிறப்பு பூஜையில் வைக்கப்பட்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம் ஜூலை 30ஆம் தேதி வழங்கப்படும். ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000, 9840086373. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என் பேர் பிரேமலதா. எனக்கு ரொம்ப நாளாக என் பொண்ணுக்கு உடம்பு சரியாமல் இருந்தது. நிறைய டாக்டர்ஸ் கிட்ட காமிச்சு என்னன்னு எப்போ பார்த்தாலும் ஜுரம் வரும், நின்றுடும். மறுநாள் குழந்தை ரொம்ப சோகமாக இருப்பா, ஸ்கூல் வருவா. சரி, ஸ்கூல் போகிறதுனால தான் இது ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். அப்புறம் டெய்லி குழந்தை சோகமாக இருந்து ரொம்ப தோண்டு போய் இருமல் ஜாஸ்தியாக ரொம்ப ஆகுது. டாக்டர்கிட்ட எந்த டாக்டர்கிட்ட காமிச்சாலும் இது இது அதுன்னு சொல்கிறாங்களே தவிர என்ன நோயின்னு சொல்லல. அப்புறம் சுவாமிஜி நிகழ்ச்சி டிவியில் பார்த்தேன்.
அதே மாதிரி அந்த குருஜி பார்த்தோன்னே எனக்கு சரி இவரை போய் நம்ம பார்க்கணும், பார்த்து நம்ம கஷ்டத்தெல்லாம் சொன்னா நம்ம கஷ்டம்லாம் தீரும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் பாதகமலம் வாங்கின்னு போனேன் இங்கிருந்து. வாங்கி அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு அந்த குழந்தைக்கு என்ன நோயின்றது தெரிய வந்தது. அப்போ எனக்கு ஒரு இதாயிடுச்சு, அடடா அம்மா பத்தியா நமக்கு வழி காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு போய் அட்மிட் ஆகிற நிலையில ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு ஹாஸ்பிட்டல்ல போய். அப்போ எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, ஐயோ நம்ம பாதகமலம் வாங்கி வச்சிருக்கோம், இது நம்ம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா அங்க தங்க வேண்டிய நிலைமை வருமே. அப்போ Trivago does the work for you and instantly compares the prices of over 600,000 hotels. I've been saying this a lot lately, but what does it mean for you? It means that by using Trivago, you could save up to 30% when booking your next hotel. Instead of accepting just one price or spending hours searching so many sites, let Trivago instantly compare prices of hundreds of websites to save you both time and money. And that is how Trivago. அப்போ அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய முடியாது போல இருக்கேன்னு நினைச்சேன். டாக்டர் கிட்ட பர்சனா நீ இங்க தங்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா, நீங்க குழந்தைய கூட்டிட்டு போயிடுங்க, நீங்க டெய்லி ஒரு வாரம் 2 நாள் கழிச்சு வந்தா போதும். அப்புறம் ஒரு நிம்மதியாச்சு, இந்த பூஜையை நம்ம விட்டுற மாட்டோம், நம்ம டெய்லி அந்த நேரத்துக்கு பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த குழந்தை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூஜை பண்ண பண்ண நல்லா ஆயிட்டு இப்ப நல்லா இருக்கா, ஸ்கூல் போறா. நேயர்களே, பாதகமலம் மற்றும் ராவுகால பூஜைகள் செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் மகிமைகளை பார்த்திருப்பீங்க. அந்த நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நீங்களும் பாதகமலம் மற்றும் ராவுகால பூஜை தொடர்ந்து செய்யலாம். பாதகமலம் வருகிற நாட்கள்ல 30ஆம் தேதி கொடுக்கறதா சுவாமி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக நீங்க முன்பதிவும் செய்யணும். அந்த தேதி நாளை வரைக்கும் உங்களுக்கு நீட்டிச்சு கொடுத்திருக்காங்க. முன்பதிவு செய்யணும் அப்படின்றா அதுக்காக எண்களை இப்ப நான் சொல்லிடுறேன். 9002333000 9840086373. இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய அழைப்புதலை மேற்படுத்தி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸையும் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவாமிகள் கிட்ட தொடர்ந்து பேசலாம். சுவாமி இப்போ பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி பாதகமலம் கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க, அதற்கான சிறப்பு ஏதாவது இருக்கா? நிச்சயமாமா. அதாவது அம்பாளை பூஜை செய்யும் போது அதுல விசேஷமான அமாவாசை என்பது மிக மிக விசேஷம். அதுல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஆடி அமாவாசை என்பது மிக மிக நம்ம பிரத்யங்கிராவுக்கு விசேஷம். அமாவாசை நாயகின்னு தான் சொல்றோம். அதுல சிறப்பு பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை. அந்த ஆடி அமாவாசையில அவளை வழிபட்டு நம்ம வழிபட்டு இருந்தா அவ்வளவு விசேஷம். பாதகமலத்துல என்னென்ன ரகசியங்கள் இருக்கோ எல்லா நாடுகள்லயுமே பாதகமலத்துடைய ரகசியம் என்னன்னு, அவளுக்கு நம்ம என்ன பூஜை பண்றோம் அப்படின்னு நவாவரண பூஜைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பூஜையை பண்ணும்போது அவளுடைய ரகசியங்கள்லாம் அந்த பூஜையிலேயே வருது. அதை எல்லா நாட்டிலையுமே பண்ணி காட்டினேன், அதுக்கு உண்டான விளக்கங்களும் சொல்லி காட்டினேன். எல்லாருக்கும் பாதகமலம் ஏன் வழிபடணுன்ற எண்ணம் புரிஞ்சு போச்சு. அதே போல நீங்க அந்த பூஜைகளை நீங்க வீட்டுல செய்ய முடியாது, அந்த நவாவரண பூஜை எல்லாரும் செய்ய முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பாதம் இருந்தாலே போதும். ஸ்ரீ பாதுகாமி பூஜையாமி தப்பையாமி நமஸ்கரோமின்னு சொல்றோம். உன்னுடைய பாதத்தை நான் பூஜிக்கின்றேன் நமஸ்கரிக்கின்றேன்னு சொல்றோம். உன்னுடைய பாதத்தில் தான் அனைத்து தெய்வங்களும் இருக்கு. அப்ப அந்த ஒரு பாதத்தை வைத்து வழிபட்டால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். அமாவாசையில் வைக்கப்பட்ட பாதகமலத்தை பூஜையில் வைத்தால் இன்னும் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும். அதை அமாவாசையில் வாங்கி வீட்டில் வைத்து பூஜை செய்தால் அப்படி ஒரு அதாவது நீங்க எதிர்பாராத விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது அனைத்தும் நடக்கும், நடந்துகிட்டு இருக்கு. அதை உணர்வதற்கு நீங்க ஆடி அமாவாசையில் பதிவு செய்து கொண்டு வாங்கி நீங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க. எல்லா விதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும். காலர் இருக்காங்க நினைக்கிறேன். ஆமா சுவாமி, கட்டாயம் தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர்கிட்ட பேசிட்டு வணக்கம் ஸ்ரீ மகா பிரத்யங்கிற நேரம். யாரு எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, என் பேரு மேகலா. வணக்கம்ங்க. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள் கிட்ட பேசுங்க. சிம்ம ராசி, மக நட்சத்திரம். ஓகேம்மா, இப்ப சுவாமி கிட்ட பேசுங்க. நான் பாம்பேல இருந்து கால் பண்றேம்மா. சாமி கிட்ட பேசலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம்மா. ஜெயபிரத்திங்கரே சொல்லுங்கம்மா. சாமி, நான் 7-8 வருஷமா ரொம்ப கடன் தொல்லையில ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாமி. சரிம்மா. இந்த டிவில பார்த்து நான் ராவுகால பூஜை பண்ணிட்டு இருக்கேன் சாமிஜி. சரிம்மா. இது பண்ண ஆரம்பிச்ச குறுகிய காலத்துல எனக்கு எல்லா கஷ்டம் நீங்கி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சாமி. சரி, உங்ககிட்ட பேசணும், எனக்கு ரொம்ப அழகா வருது சாமி டைம் கிடைச்சதுனால. சந்தோஷமா. கடன் பிரச்சனை தீர்ந்தது இல்லையா? ஆமா சாமி, ரொம்ப சந்தோஷமா இப்ப இருக்கிற சாமி. குறுகிய காலத்திலேயே இந்த இது நடந்திருக்கு சாமி எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம் சாமி. உங்களை 30ஆம் தேதி சந்திச்சு பாதகமலம் வாங்கணும்ன்றது என்னோட ஆசை சாமி. கண்டிப்பா நான் பாதகமலம் வாங்குவேன். கண்டிப்பா வாங்க. பதிவு பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் சாமி. சந்தோஷம். நிச்சயமா வாங்க. சந்தோஷமா இருங்க, நல்லா இருங்க, கவலைப்படாதீங்க. எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துடும். சொல்லுங்கம்மா. நீங்க
இந்த ராவுகால பூஜை பண்றது எப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்து இந்த பாத கமலத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்த உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் சாமிஜி. ஜெய் பிரத்திங்கரே, நல்லா இருக்குமா, சந்தோஷம். ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் பிரத்திங்கரே, சந்தோஷம். கட்டாயமா அந்த மாதிரி கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய நேர்கள் இருக்காங்க சுவாமி, அவங்களுடைய மகிமைகளை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு. இல்லம்மா, இப்ப ஒருத்தங்க பேசும்போதே பாத்தீங்கன்னா கண் கலங்கும் போது உண்மை என்ன பொய் என்னன்றது மக்களுக்கும் தெரியும். நம்ம பேசும்போதும் அவங்க பேசும்போது இப்ப என்னுடைய கண்ணும் கலங்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கஷ்டத்துல இருக்காங்க. அந்த கஷ்டத்துல இருந்து நீங்க உங்க இடத்திலிருந்து நீங்களே அனுபவித்து பூஜை செய்கின்ற பூஜை தான் ராவுகால பூஜை. உங்கள் வீட்டிலிருந்து பிரத்திங்கிராவை ஒவ்வொருத்தரும் உணரக்கூடிய பூஜை தான் ராவுகால பூஜை. ஒவ்வொருத்தரும் அவளை வைத்து வழிபடக்கூடிய ஒரு விக்கிரகம் வேணும் கேட்கும்போது அந்த பாதகமலத்தை அம்பாள் காட்டினா. விக்கிரகம் எல்லாரும் வச்சு பூஜை பண்ண முடியாது, புரியுதுங்களா? எப்படி வீட்டில் வைத்து மகாமேரு வச்சு பூஜை செய்யறோமோ, அதாவது ஸ்ரீசக்கரம் அப்படின்னு ஒண்ணு பூஜை பண்றோமோ, அதுக்குண்டான எல்லா சக்தியும் பாதகமலத்துல இருக்கு. ஸ்ரீவித்யா உபாசகத்தில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் மகாமேருனா என்ன, ஸ்ரீசக்கரம்னா என்ன. அம்பாள் உபாசனை இருக்கவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் ஸ்ரீசக்கரம்னா என்ன, மகாமேருனா என்ன. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி அம்பாளின் பாதத்தில் இருக்கிறது. அதை உணர்த்தியவள் எனக்கு உணர்த்தியதனால் உங்களுக்கு தரேன். இதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேசும்போது வாய் தழுந்து கண்ணில் நீர் தழும்பும். அந்த உண்மையை உணரும் போது அம்பாள் உங்களுடன் இருப்பாள். நம்மெல்லாம் மனிதனாக பிறந்து ஒவ்வொரு கஷ்டங்களையும் அனுபவித்து அவகிட்ட போய் சேரணும். அப்ப கஷ்டத்தை கண்டு துவந்து விடக்கூடாது. எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நாளைக்கே இந்த பிரச்சனை தீர்வு. தயவு செய்து அந்த எண்ணங்கள் வேண்டாம். உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷங்களையும் நிம்மதியும் அள்ளித்தரும் ஒரு சக்தி இருக்குன்னா அது பிரத்திங்கிரா மட்டும்தான். அவளை வழிபடுங்கள். இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில விசேஷ பூஜைகள் செய்யுங்கள். வருகின்ற ஆடி அமாவாசையில் மாலை 4:30 to 6 விசேஷமாக பூஜை செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை விசேஷம். நம்ம பீடத்துல சண்டி ஹோமம் நாளைக்கு நடக்க இருக்கிறது. சண்டி ஹோமம் விசேஷமாக அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. மார்டினிக்னு ஒரு ஐலாண்ட்ல இருந்து 24 பேர் வந்திருக்காங்க. 22 வருஷம் பழக்கம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பழக்கம். அவங்களுக்கெல்லாம் குருவாக நான் இருக்கேன். அந்த நாட்டுக்கு நான் 2013 போயிட்டு வந்தேன். திருமணத்தை பண்ணி வச்சுட்டு வந்தேன். அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம கோவிலை கட்டி அந்த அம்பாளை பார்க்கணும் ஆர்வமா இருக்காங்க. நாளைக்கு அதனால காலையில 7 மணிலிருந்து எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. அந்த அம்பாளுக்கு ஒரு உற்சாக, அந்த அடியார்கள் எல்லா வெளிநாட்டில இருந்து வரவங்க அத்தனை பேரும் அம்பாளை உற்சாகமாக பார்க்க அனைத்து விதமான மேள தாளங்கள் இதுவரைக்கும் கண்டிராத அம்பாளை வந்து அந்த சத்தம் எழுப்பி அம்பாளை வந்து அம்மா நாங்கெல்லாம் வந்திருக்கோம், என்னை திரும்பி பார், எங்களை எல்லாம் திரும்பி பார்ன்னு சொல்லி விசேஷமாக பட்டுப்புடவையிலிருந்து எல்லாமே விசேஷமாக நடக்கும். ஆடி அமாவாசை எப்படி வரவேற்கிறோமோ ஆடியில் வருகின்ற நம்ம செய்யறது சண்டி ஹோமம், சதுர்த்தசி சண்டி ஹோமம். இந்த ஆடி மாதத்தில் இந்த சதுர்த்தசி சண்டி ஹோமத்தை விசேஷமாக செய்ய சொல்லி அம்பாள் உத்தரவு. அவளுக்கு என்ன புடவை போடணும், அவளுக்கு என்ன புடவை என்ன கலர்ல கட்டணும் எல்லாமே சொல்லியிருக்கான். இந்த வஸ்திரத்தை இந்த கலர்ல எனக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அதுல விலை பார்க்கல, எத்தனை ரூபான்னு பார்க்கல, அக்னியில தானே போடுற, எத்தனை ரூபாய் இருக்கு. அவ சொன்னா செஞ்சுதான் ஆகணும். அவ அந்த விலையிலயோ அந்த பட்டு வஸ்திரத்திலேயோ மயங்கல, அன்புல மயங்குறா. அந்த ஹோமத்துல சென்ற மாதம் போடும்போது என்னென்ன ஹோமத்துல, ஒரு ஹோமத்துல பாத்தீங்கன்னா அந்த சிங்க முகம் என் முகத்துக்கு நேராக நிக்குது. அதை போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அம்பாளுக்கு ஆரத்தி காட்டி இப்படி பூர்ணாகுதி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த சிம்ம முகம் அப்படியே முகமாக நேரடியாக என்னுடைய முகத்துக்கு முகமாக நேரடியாக சிம்ம முகம் நிக்குது. போட்டோ எடுத்திருக்காங்க. நீங்களும் வந்து அந்த அக்னி ஜுவாலையில் அம்பாளை சந்தியுங்கள். உங்க பிரச்சனையை ஹோமம் நடக்கும்போது வந்து சொல்லுங்கள். அந்த ஹோமம் இலவசம் தான், யாருக்கும் காசு கிடையாது. வந்து உட்காந்துட்டு உங்களால முடிஞ்சா புடவை வாங்கிட்டு வாங்க, உங்களால முடிஞ்சா ஹோம திரவியங்கள் வாங்கிட்டு வாங்க, உங்களால முடிஞ்சா நெய் வாங்கிட்டு வாங்க. இந்த ஆடி மாதத்தில் நம்ம இடத்துல நடக்கிற மிகப்பெரிய சிறப்பு இந்த சண்டி ஹோமம். ஆடி மாதம் அம்பாளை வைத்து முதல் மாதம் என்பதனால் ஆடி அமாவாசை ஹோமம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை ஹோமமா அஷ்டமி ஹோமமா என்பதை நம்ம அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அவ அஷ்டமி ஹோமத்தை பண்ணுன்றால் அதுல விசேஷமா செய்வோம். அவள் அமாவாசை ஹோமத்தை பண்ணுன்றால் அதை விசேஷமா செய்ய போறோம். ஆனா இப்ப என்ன சாமி, ஆடி அமாவாசை ஹோமம் அவ உட்கார வச்சு முதல் அமாவாசை, அதாவது ஆடி அமாவாசை அந்த ஹோமத்தை பண்ணுன்னு சொல்றா. அதனால காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்குள்ள முடிச்சிருவோம். எல்லாரும் வந்து சந்தியுங்கள். அதே போல நாளைக்கு சதுர்த்தசி சண்டி ஹோமத்துல வந்து கலந்துக்கோங்க. ராகு காலத்துல பூஜையை பண்ண முடியாது, ஹோமத்துக்கு வரணும்னா காலையில 6 to 7 பண்ணிட்டு வாங்க, இல்ல 5 to 6 பண்ணிட்டு வாங்க. முதலே பண்ணிட்டு
இந்த ராகு காலத்துல அவகிட்ட உட்கார்ந்து பூஜை பண்ணுங்க. சரியா? கண்டிப்பா சுவாமி. இந்த சண்டி ஹோமம்ல கலந்துக்கணும்னு வந்து நிறைய நேயர்கள் இருக்காங்க, அவங்க கட்டாயம் நாளைக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிய பூஜை, அதே சமயம் ரொம்பவே வந்து ஒரு சக்தி வாய்ந்த பூஜை அப்படின்னா வந்து அது ராகுகால பூஜையா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ராகுகால பூஜையை வந்து நீங்க நம்ம நேயர்களுக்காக கொடுத்திருக்கீங்க. அது பற்றி தகவல்களை வந்து நம்ம நேயர்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். நேயர்களே, ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற முழு தொகுப்பு உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கி உள்ளது என்பதால் பூ உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதலை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே எனும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை You think you've already found your ideal hotel? Well, before you book, check on Trivago to see if you can find it somewhere else for an even better price. Hotel Trivago. மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன்பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முன்தினம் மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். ஹோமத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெறவும். அனுமதி இலவசம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் அவர்கள் நடத்தும் மாபெரும் பெயர்ச்சி யாகங்கள். ராகு கேது பெயர்ச்சி யாகம், குரு பெயர்ச்சி யாகம், சனி பெயர்ச்சி யாகம். ராகு கேது பெயர்ச்சி யாகம் திருக்கணித பஞ்சாங்கப்படி 17/8/2017 வியாழக்கிழமை அன்று இரவு ராகு பகவான் சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கும், கேது பகவான் கும்பராசியில் இருந்து மகர ராசிக்கும் பிரவேசிப்பதை முன்னிட்டு 18/8/2017 அன்று அதிகாலையில் மாபெரும் ராகு கேது பெயர்ச்சியாகம் நடைபெற உள்ளது. குரு பெயர்ச்சியாகம் திருக்கணித பஞ்சாங்கப்படி 12/9/2017 செவ்வாய்க்கிழமை அன்று காலை குரு பகவான் கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பிரவேசிப்பதை முன்னிட்டு மாபெரும் குரு பெயர்ச்சியாகம் நடைபெற உள்ளது. சனி பெயர்ச்சியாகம் திருக்கணித பஞ்சாங்கப்படி 27/10/2017 வெள்ளிக்கிழமை அன்று மாலை சனி பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிப்பதை முன்னிட்டு மாபெரும் சனி பெயர்ச்சியாகம் நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000 9840086373. நேர்களே, ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகளை பார்த்திருப்பீங்க. சுவாமிகள் சொன்ன இந்த முறையை பயன்படுத்தி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து மகிழ்ச்சி நீடித்து நிலைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சுவாமி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அன்னைய பத்தி சொல்ற மகிமைகளை கேட்கணும் அப்படிங்கிற ஆவல் எங்க எல்லாருக்குமே இருக்கு. ஆனா வந்து நேரம் மட்டும் ரொம்பவே குறைவா இருக்கு சுவாமி. அது மட்டும் இல்லாம நிறைய நேர்கள் அவங்களுடைய மகிமைகளை பகிர்ந்து கொள்ளணும், தொடர்ந்து வந்து லைன்ல இருக்காங்க. ஆனா அவங்க கிட்டயும் நம்மளால பேச முடியல. இது ஒண்ணுதான் வந்து ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். எல்லா நேரமுமே நமக்கு அரை மணி நேரத்துல ரொம்ப குறைவு. நம்ம ராகுகால பூஜையை பத்தியும் சொல்லணும், பாதகமல பூஜையை பத்தியும் சொல்லணும். அதை நிறுத்தினா இந்த நிகழ்ச்சிக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். நம்ம ராகுகால பூஜையும் பாதகமலம் தான் நம்ம கிட்ட இருக்கிற விசேஷம். அந்த விசேஷத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதா இந்த நேரலை நிகழ்ச்சி. எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால எல்லாரையும் சந்திக்கலாம். எப்ப முடியுமோ எல்லாரும் சந்திங்க, நேரில் வந்து சந்திங்க, எல்லாரும் பீடத்துல வந்து சந்திங்க, அங்க எல்லாரும் பேசலாம். ராகுகால பூஜையை தொடர்ந்து செய்யுங்கள். வருகின்ற இந்த ஆடி மாசத்தில் விசேஷமாக எல்லா நாளும் செய்யுங்க. வருகின்ற புதன்கிழமை ஆடிப்பூரம், அந்த நாளில் விசேஷமாக ராகுகால பூஜை செய்யுங்க. அதே மாதிரி வருகின்ற வியாழக்கிழமை நாக சதுர்த்தி விசேஷமாக ராகுகால பூஜை செய்யுங்க.
இந்த ராகு கால பூஜையை செய்து அதனுடைய பலன்களை நீங்கள் உணருங்கள். அதே போல ஒவ்வொரு பெயர்ச்சி ஹோமங்கள் சொல்லியிருக்கேன் பாருங்க, அந்த பெயர்ச்சி ஹோமங்கள்ல விசேஷமாக பெயர்ச்சி ஹோமங்கள் செய்து உங்களுக்கு மூலிகைகளை தர இருக்கின்றோம். அதனால பதிவு செய்து கொண்டு அந்த பெயர்ச்சி ஹோமத்தில் சங்கல்பம் செய்து அந்த மூலிகைகளை பெற்றுக்கொண்டாலே உங்களுக்கு எல்லா விதமான நல்லதெல்லாம் அம்பாள் தருவார். கட்டாயம் சுவாமி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் பத்தி சொன்னீங்க, ஆடி மாதம் பற்றியும் சொன்னீங்க. அதுக்கு வந்து ரொம்பவே நன்றி சுவாமி. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து பார்த்திருப்பீங்க. பாதகமலம் வாங்கணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். பாதகமலம் வாங்கணும் அப்படின்னா வருகின்ற 30ஆம் தேதி வந்து பாதகமலம் வாங்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஏற்கனவே சொன்ன எண்களுக்கு வந்து அழைப்புதலை ஏற்படுத்தி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம மாபெரும் பயிற்சி யாகங்களும் இருக்கு. ராகு கேது பயிற்சி யாகம் வந்து பாத்தீங்கன்னா வருகிற 8ஆம் மாதம் 18ஆம் தேதியும், குரு பயிற்சி யாகம் வந்து வருகிற 9ஆம் மாதம் 12ஆம் தேதியும், சனி பயிற்சி யாகம் வந்து வருகிற 10ஆம் மாதம் 27ஆம் தேதியும் நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க மீண்டும் ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூடியூப்ல வந்து ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பீடம் டைப் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா Facebookல வந்து ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பீடம் அப்படின்னு டைப் பண்ணி ஃபாலோவும் செய்யலாம். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்க தொடர்ந்து சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா நேரம் @gmail.com அப்படிங்கிற இணையதள முகவரியும் பயன்படுத்தலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே முதலாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி பெற செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பரமேஸ்வரியின் அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை அகல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு அமைய, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். அமாவாசை பரிகார பூஜை வரும் ஜூலை மாதம் 23ஆம் தேதி ஆடி அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமி அவர்களை தினமும் நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6017. தொலைபேசி எண் 0442420244647. செல் 9025233000 மற்றும் 9840086373. வெப்சைட் www.spiritualastro.com. இமெயில் spiritualastro@yahoo.com.